இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து தேவ வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நாம் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து செல்லக்கூடும். வாழ்க்கையிலே பள்ளம் மேடு என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்திலே விசுவாசத்தை பரிசோதிக்கும்படியான சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையிலே நீ இடுக்கணுக்குள்ளே காணப்படலாம் அல்லது சிறையிருப்பிலே காணப்படலாம். சிறையிருப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை பாவத்தின் அடிமைத்தனத்திலே நீ இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். அது மாத்திரமல்ல, நீ ஒருவேளை குடியின் பிடியிலே சிக்கிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சிறையிருப்பை போன்ற ஒரு அனுபவத்தை பெற்ற மனிதனாய் நீ காணப்படலாம். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மிகவும் சோதிக்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது விடியல் வரும் என்று சொல்லி நீ காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாறும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்மை மன்னித்து நம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். ஆபத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீர பிரகாரமான வேதனையிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து நம்மை விடுவித்து ஆண்டவர் நமக்குள்ளே சவுக்கியமும் ஆரோக்கியமும் உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே அவர் அறிவிக்க, வாழ்க்கையிலே அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே இடைபடுகின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி, அங்கே ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம் நிறைந்த ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அதிகமாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நான் எப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுவோர் கண்டடைவார்கள். அதிகாலமே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி அநேகர் கூப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பர்திமேயு குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொன்னான். அவனோடு கூட இருந்தவர்கள் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவர் அவனுடைய கண்களை தொட்டு அவனுக்கு பார்வை கொடுத்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தடைகள் காணப்படலாம், முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை, பலத்த அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.